இப்படி பார்த்து பார்த்து படத்தை தேட்டருக்கு வராங்கன்னா, பட் என்னன்னா இந்த வைப்னு ஒரு விஷயம் வந்து 20 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து அப்பா அம்மா கையை பிடிச்சிட்டு சச்சின் படம் பார்க்க வந்திருக்கீங்க. இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் கையை பிடிச்சி வந்திருக்கீங்கன்னா அது உண்மை ஆக்சுவலா. அந்த அவங்க அப்பா அடிப்பட்ட சீனுக்கு அப்புறம் 2 பேரும் மீட் பண்ணுவாங்க. இது ஒரு நைஸ் கை, அதுதான் ஃபர்ஸ்ட் எடுத்து. திடீர்னு டாக்டரை பார்த்து கேட்டாரு, "இம்மா இவ்வளோ நேரம் நான் பேசும்போது எங்களோட சச்சின் ரெஃபரன்ஸ் வைக்கணும்ட்டு வைக்கல. இது தேட்டரில் ஒரு பயங்கர ரெஸ்பான்ஸ் வரும்ன்ற மாதிரி நினைச்சு பண்ணல சார். நீ தாய்க்கு கூட நான் நினைக்கலீங்க, அவங்க நினைச்சாங்க. லெட்டரில் சொன்ன வார்த்தை படம் முடிச்சுட்டு வெளியே வரவங்களுக்கு லைட்டாக ஜலதோஷம் பிடிக்கிற மாதிரி இருக்கணும் சார். அப்படி பண்ணலாம் சார், ஒரு லிஸ்டியாக ஒரு ஃபிலிம் பண்ணலாம். வடிவேல் சாருக்கு இங்கே ஒரு லைட்டாக அவருக்கு வந்து ஹி வாஸ் நாட் வெரி கம்ஃபர்டபுள் சந்தானம் ஷேரிங் த ஸ்க்ரீன் ஸ்பேஸ். அதுதான் உண்மை. நமக்கு ஒரு ஜீவா மாதிரி ஒரு மெஜிஷியன் இருக்கிறப்ப ஜீவா பிரில்லியன்ட். வடிவேல் விஜய் சீன் இருக்கு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு கேமரா பார்த்து நூத்தாமா நான் நேரம் டான்ஸ் எடுத்து போயிட்டு சார் காஸ்டிங் நம்ம நேத்தனமா எடுத்தேன் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் விஜய்க்கு வந்து இந்த கதையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மோர் தன் த ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேயோட அவருக்கு இந்த கேரக்டர் பிடிச்சது. மாணவன் மீடியா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் அஜய் யோகி. ஸோ சினிமா மூலமா நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்த வாத்திஸை செலிப்ரேட் பண்ணக்கூடிய இந்த வாத்தி கம்மிங் ஷோல இன்னைக்கு யார் வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, பொதுவாக ஒரு விஷயம் நம்ம சிறப்பாக தரமாக பண்ணிட்டோம்னா அது காலத்துக்கும் அழியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிதான் 2005ல தளபதி விஜய் வச்சுட்டு ஒரு படம் பண்றாரு. அது அவருடைய முதல் படம். ஸோ அப்பவே அது பிளாக் பஸ்டர் ஹிட். கட் பண்ணா இப்போ 20 வருஷம் கழிச்சு ரீலீஸ் ஆகுது. இப்பவும் சூப்பர் டூப்பர் ஹிட். ஸோ அப்படிப்பட்ட காலத்தால் அழியாத ஒரு கல்ட் காதல் கதையை கொடுத்த சச்சின் படத்துடைய டைரக்டர் ஜான் மகேந்திரன் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ஃபைன், சூப்பர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உங்களை பொறுத்த வரைக்கும் சினிமானா என்ன சார்? இது தெரிஞ்சுதான் நான் எதுக்குங்க உங்க படத்தை தெரிஞ்சுதான் நான் ஹீரோ இருப்பேன். அதாவது மாதிரிதான் இல்லைங்க. அப்பா எப்பவுமே சொல்றது, நான் இங்கே நிறைய ஷேர் பண்ண போகிறது வந்து அப்பா சொன்ன விஷயம் தான் ஷேர் பண்ண போகிறேன். ஐ திங்க் ஏன்னா உங்கள் அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு. ஸோ அதனால் வந்துட்டு நம்மளை சுற்றி நடக்கிற விஷயம் தான் சினிமா அப்படின்னு அவங்க அப்பா. ஒரு டல் மூமெண்ட்டு ரிமூவ் பண்ணால் தான் நல்ல சினிமா அப்படின்றது தான் அப்பாவுடைய இது கடைசி வரைக்குமே அது. ஸோ அதை பார்த்து தான் நானும் வந்திருக்கேன். ஸோ அதனால் வந்து ஒரு நல்ல கதையை நல்ல சினிமா வந்துட்டு ஒரு டிவிடிலேயோ தேட்டரில் தேடுறத நம்மளை சுற்றி தேடுங்க. நம்மளை சுற்றி ஆட்களை பாருங்கள். 1000 கதை கிடைக்கும், 1000 கேரக்டர் கிடைக்கும், 1000 படங்கள் பண்ணலாம் அப்படின்வாங்க. ஸோ அதுதான் நான் சினிமான்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ சச்சின் படம் திரும்ப 20 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகிருக்கு. ஸோ எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஹாப்பியாங்க. டு பி வெரி ஹானஸ்ட் வந்து அவர் ஒரு இன்ட்ரோக்காக ஒரு விஷயம் சொன்னார், பிளாக் பஸ்டர் அப்படின்ட்டுன்னு. ஆக்சுவலாக அப்போ வந்து இந்த அளவுக்கு இல்லை. அதுதான் டு பி ஹானஸ்ட். அது வாட் வி அனல். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு 4 days பேக் வந்து விஜய் மீட் பண்ணப்போ அவர் ஒரு விஷயம் வந்து என் பசங்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். பார்த்தீங்களா, ஒரு 20 years டைம் ட்ராவல் பண்ணி இன்றைக்கி இருக்கிற ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிக்குன்ற மாதிரி அவர் அப்போவே படம் எடுத்திருக்காரு அப்படின்ட்டு. என்னென்னா இந்த கைண்ட் ஆஃப் ஒரு விஜய் பார்க்குற ஒரு ஆடியன்ஸ் வந்து அப்போ ஒரு செக்மெண்ட் வந்து கம்மி தான், பர்சன்டேஜ் கம்மி தான். அவர் வந்து மாஸ் ஹீரோவா பஞ்ச் டயலாக் பேசி பயங்கர ஒரு இன்ட்ரோடக்ஷன் சாங் அப்படிப்பட்ட ஒரு விஜய் பார்க்கறதுக்கு தான் ஒரு பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருந்தே தவிர இந்த மாதிரி வந்து ஒரு ஃபீல் குட் மூவிஸ் பார்க்கறதுக்கான க்ரௌட் வந்து இட் வாஸ் வெரி லெஸ். பட் இன்னைக்கு வந்து அதுவே ஒரு 10 மடங்கு 100 மடங்காக போயிருக்குன்றத இந்த ரீரிலீஸ் ப்ரூவ் பண்ணுச்சு. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் வெரி ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் வந்து ரீரிலீஸ் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே கமலா ஷோ வந்து பார்த்தா தேட்டர் அவர் விஷ்ணு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் ரொம்ப ஃபேமஸ். அவர் அந்த இதில் வந்து வெளியே வந்து வைப் பண்ணிட்டு போகிறவர். அவர் ஸ்டேஜில் ஏற்றிட்டாரு. ஸ்டேஜில் ஏற்றி பயங்கரமாக பேசிட்டாரு. பேசி முடிஞ்சு படம் ஆரம்பிச்சுன்னா ஆக்சுவலாக நான் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். ஏன்னா எனக்கு என்ன பயம் அப்படின்னா, சரி இன்றைக்கி இருக்கிற ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ஒரு வேறு விதமான படங்கள் பார்க்குறாங்க. ஒரு மாமன்னன் மாதிரி ரொம்ப ஒரு இன்டெப்த் ஃபிலிம்ஸ் பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் வந்து எப்படி அக்செப்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு பயத்தில் ஆக்சுவலாக நான் வந்து வீடு பக்கத்தில் தான் போயிட்டு நான். அப்புறம் பார்த்தேன் என் டாக்டர் தான் வீடியோ எடுத்த ஆரம்பித்தா, இப்போ யாருமே சீட்டில் இல்லைப்பா, எல்லாருமே மொத்தமாக வந்து அங்கேயே ஸ்க்ரீன்கிட்டே இருக்காங்க. லைவ் டப்பிங் மாதிரி போயிட்டே இருக்கு. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் ஜெயா டிவி லோகோவோட ஜாஸ்தியாக இருந்த படம் வந்து சச்சின் தான். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு வந்து சச்சின் படம் இது ஜெயா டிவியா அப்படின்ற அப்படி தான் இது பண்ணுங்க. அந்த அளவுக்கு இந்த ஜெயா டிவியில் வந்து எதுவும் கிடைக்கலாம் போட்டு தள்ளிட்டு இருந்தாங்க. பட் எங்களுக்கு ஒரு என்ன ஸ்கெப்டிக்கல்னா, இப்படி பார்த்து பார்த்து படத்தை தேட்டருக்கு வராங்கன்னா, பட் என்னன்னா இந்த வைப்னு ஒரு விஷயம் வந்து இந்த வாட்டி நான் பார்த்தேன். இன்ஃபேக்ட் நான் பார்த்தா உண்மையான விஷயம் பார்த்தீங்கன்னா, கமலா நான் பேசும்போது சொன்னேன், ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து அப்பா அம்மா கையை பிடிச்சிட்டு சச்சின் படம் பார்க்க வந்திருப்பீங்க. இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் கையை பிடிச்சி வந்திருக்கீங்கன்னா அது உண்மை. ஆக்சுவலாக தேட்டர் ஃபுல்லாக பார்த்தா இவங்களுக்குலாம் அப்பா அம்மாலாம் கிடையாதா, எல்லாருமே அனாதையாக சுற்றுறாங்களா, எல்லாம் யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க. யங்ஸ்டர்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்போ ரிஹர்ஸ் பண்ணாங்க, அதாவது ஸ்க்ரீன் பின்னாடி இருக்கு, முன்னாடி ஆடுறாங்க, பெர்ஃபெக்ட் சிங்கில் ஆடுறாங்க. எவ்வளோ ரிஹர்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இவங்க. அந்தளவுக்கு ஒரு தேட்டருக்கு என்ஜாய் பண்ணுறாங்கன்றது ஆக்சுவலாக இந்த வாட்டி தான் ரிலீஸ் தான் உண்மையான சந்தோஷம்.
ஸோ வந்து இப்போ விஜய் சொன்ன மாதிரி வந்து இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ் வந்து வைப் பண்ணுறாங்க, வந்து அந்த ஒரு லவ் ஃபீலை வந்து இன்னுமே ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்கன்றது. ஸோ அதனால் எனக்கு இந்த ரிலீஸ் வாஸ் வெரி என்ஜாயபிள், வெரி மெமரபிள். சூப்பர் சார். ஸோ சச்சின், ஷாலினி இந்த 2 கேரக்டருமே பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே க்ளோஸ் டூ ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அத டிசைன் பண்ண விதத்த பத்தி சொல்லுங்க சார். எதுவும் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்களா? இல்ல எப்படி அத டிசைன் பண்ணீங்க? நான் வந்து பயங்கரமாக ரஜினிஷோடைய ரீடர். நீங்கள் ரஜினிஷ்னா உடனே ஓஹோ அப்படின்ற மாதிரி நினச்சிடாதீங்க. ஜென்ரலாக அவருக்கு ஒரு இமேஜ் இருக்கும். பட் அவரை பற்றி படித்தவங்களுக்கு வந்து தெரியும். அவர் லைஃப் எல்லாமே ஒரு அன்யூஷுவல் ஆங்கிள்லேருந்து பாருங்களேன். ஏன் கிளிஷேடாக இதுதான் ரைட்டு, இது தப்பு, இது நல்லது, இது கெட்டது, இது எனக்கு பிடிக்கும், இது எனக்கு பிடிக்காது, ஏன் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க? கொஞ்சம் உடச்சி வேற மாதிரி பாருங்க. நீங்க இப்போ நிறைய உலகமே புதுசா தெரியுன்றது ஓஷோவுடைய ஒரு, நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, சச்சின் கேரக்டர் அப்படிதான் டிசைன் பண்ணது. ஒரு மிஸ்ஃபிட் ஃபார் த ரெகுலர் சொசைட்டி. இப்படிதான் லைஃப் ரெகுலரா கிளிஷேடா பார்த்துட்டு இருக்கிற சொசைட்டில ஒரு மிஸ்ஃபிட்டா இருக்கு. இப்ப கதை பண்ணும்போதுங்க, உங்களுக்கு ஒரு கேரக்டர் மாட்டிடுச்சுன்னா, ஆக்சுவலா அந்த கதை பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ரொம்ப வந்து டாஸ்கிங். சச்சின் கதையெல்லாம் வந்து சொல்லப்போனா வந்து மேக்ஸிமம் ஒரு 2, 3 வீக்ஸ்ல முடிச்சுட்டேன் ஆக்சுவலா. என்னன்னா, இப்படி ஒரு அன்யூஷுவல் கேரக்டர் கிடைச்சுன்றப்ப இவனை தூக்கி வாட் இஃப் இப்படி ஒரு இடத்துல போட்டோம்னா, எல்லாமே வந்து மிஸ்மேட்ச்லயே இருப்பான். ஒரு நான் சிங்க்லயே இருப்பான். எதுக்கு வந்து இவன் வந்து ஒரு பொண்ணு மேல எதுக்கு லவ் வரணும்? ஒரு சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுவான்? இல்ல லவ் ப்ரப்போஸ் பண்ணுவான். இன்ஃபாக்ட் சொல்லப்போனா பார்த்தீங்கன்னா, இது ஒரு லவ் ஃபிலிம், ரொமான்டிக் ஃபிலிம், ஃபீல் குட் ஃபிலிம். நெறைய பேர் கமெண்ட்ல பார்த்தா, எனக்கு சச்சின் கிடைக்க மாட்டாரா? எனக்கு இப்படி ஒரு மொமெண்ட் கிடைக்காதா? எனக்கு இப்படி ஒரு ஷாலினிய பார்க்க மாட்டேன். ஆக்சுவலி நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, இன்டர்வல் பிளாக் வந்து செம்ம மொக்கையான ப்ரொபோசல். செம்ம மொக்கையான லவ் ப்ரொபோசல் சீன். அதுக்கு ஒரு ஆம்பியன்ஸ் கிரியேட் பண்ணி, ஷால் வி கோ ஃபார் அ டேட்? இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. ஸ்மைல் கியூட்டா இருக்கு. ஏதோ கொஞ்சம் ஒரு ஒரு மாரி ஒரு மூடு கிரியேட் பண்ணி, ஐ திங்க் ஐ அம் இன் லவ் வித் யூ அப்படின்ற ஒரு இது இல்லாமல், வேற ஒரு ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கு. அது பார்த்து அது சால்வ் ஆகி போயிடுச்சு அது. போனவுடனே திரும்பி வந்து பட் அதில இருக்கிற விஷயம் இது. ஆனா எழுதுன உண்மை டப்புன்னு நடிச்சிட்டாரு. அது ஒரு அன்யூஷுவல் இது. ஸோ அதனால வந்து உங்களுக்கு இப்படி ஒரு கேரக்டர் கிடைச்சவனையே, இவன் இப்படி பண்ணா, இவன் இப்படி பண்ணா, இவன் எப்படி ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணுவான். கட 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 கடன்னு கதை வந்துரும். ஸோ நேச்சுரலி நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா, ஷாலினியோட கேரக்டர் வாஸ் டோட்டலி மிஸ்மேட்ச். ரைட் ஃப்ரம் டே ஒன் வந்து அவர் பட்டன் உடைக்கிறது, பட்டன் இது பண்றது. அவளுக்கு என்னன்னா, அவ ஒரு கிளிஷேட் கேர்லா என்ன ஒரு ப்ரொபோசலே நீ இப்படி பண்ணி என்ன வந்து அவ்வளோ ஈஸியா பண்றியேன்றது அவளுக்கு ஈகோ ட்ரிப் ஆயிட்டே இருப்பா. சம்வேர் ஒரு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிளைமாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, சம்வேர் ஒரு கொஞ்சம் ஒரு சச்சினா மாறி இருப்பா. ஐ கேர் அ டேம். ஆமா, அவங்க அப்பா வந்ததுக்கு அப்புறம் சொன்னது அப்படின்னு நினைச்சுக்கோ. பட் ஐ அம் இன் லவ் வித் யூ. ஐ லவ் யூ ஷாலினின்னு சொல்லி பட்டு 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 பட்டுன்னு சொல்லுவா அவ. ஸோ இதுதான் தவிர இது இது இப்படி ஒரு சச்சின் கேரக்டர் மாட்டினோனே தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஷாலினி கேரக்டர் மாட்டுச்சு. ஸோ அது அப்படியே இட் வென்ட் ஆன் டு தி எண்ட்ன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலா அந்த சீனுக்கு அப்புறம் தான் எனக்கு சொன்னேன். எந்த காலேஜ்லயுமே எம்ப்டியாவே வாழ பார்க்கறதில்ல. விட்டா இந்த மாரி பசங்க பண்ணிருவாங்கன்னு நெனைக்கிறேன். அதனால தான் எல்லா இடத்துலயும் வாழ எம்ப்டியாவே விடுறதில்லன்னு நெனைக்கிறேன். ஓகே சார். இப்போ நாங்க விஜய் சார வந்து அவ்ளோ ஒரு லைக் எக்ஸ்ட்ரோவர்ட்டா உங்க படத்துல பார்த்தோம். ஆக்சுவலா சொன்னா ஒரு மாஸ் ஹீரோ நீங்க சொன்ன மாரி கில்லி அதெல்லாம் பண்ணிட்டு இருந்த டைமு. ஸோ அந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு? அதுக்கு உங்ககிட்ட இருந்து அவர் என்னலாம் வந்து லைக் டிப்ஸ் எடுத்துக்கிட்டாரு? ஏன்னா நம்ம பேசும்போது கூட சொன்னீங்க. எல்லாமே அவர் லைக் உங்ககிட்ட கேட்டு தான் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கம்ப்ளீட்டா அந்த எக்ஸ்ட்ரோவர்ட் கேரக்டரா பார்த்திருந்தோம். ஆக்சுவலாங்க இந்த கதைய முதல்ல தானு சார்ட்ட சொல்லி, அவருக்கு கதை புடிச்சிருந்துச்சு. நான் வந்து ஒரு செட் பண்றேன்ம்மா ப்ராஜெக்ட்ட அப்டின்னாரு. அந்த டைம்ல வந்து விஜய் வந்துட்டு தானு சாருக்கு படம் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு கமிட்மெண்ட் இருந்தாரு. ஸோ என்னாச்சு, அந்த டைம்ல வந்து அங்க இருந்த 2, 3 டைரக்டர்ஸ் விஜய்க்கு புடிச்ச மாரி கதைகள் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. ஒரு மதுரை மாரி, ஒரு திருப்பாச்சி மாரி. நாங்க ஜெனரலா ஆஃபீஸ்ல உட்காரும்போது கேட்கும்போது பார்த்தா, எனக்கு கேட்டவுனே இது டெஃபினட்டா இன்டர்வல் பிளாக் கேட்டவுனே அவர் ஓகேன்டுவாரு. ஷோர் ஷாட்டா ஓகேன்டுவாருன்றப்ப, இன்னைக்கு நரேஷன் நானே என்ன பண்ணியிருக்கேன், அட்வான்ஸ்டு விஷஸ் துரை, பிச்சிருங்க துரை அப்படின்ட்டு போவாரு. போன கதை பார்த்தா பாதி கதை சொல்லிட்டு வந்துருவாரு. என்னங்க இல்லைங்க, ஒரு பாதி கதை கேட்டோனே இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம்ண்ணா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. என்னங்க சொல்றீங்க? என்ன என்னன்னா நம்ம ஷோர் ஷாட்டா இதுக்கெல்லாம் கரெக்ட்டா ஒரு மதுரை மீட்டர், திருப்பாச்சி மீட்டர், கில்லி மீட்டர்ல இருக்கு. இது கன்ஃபார்ம்டா அவர் ஓகே பண்ணாரு, பண்ண மாட்டேங்கிறாருன்றது நமக்கே இது என்ன இது? ஏன் இந்த கதைய வேணான்னு சொன்னாரு? அப்படின்ற மாரி இருந்துச்சு அது. தற்செயலா இப்போ ஒரு இங்கிலீஷ்ல ஒரு ஃப்ரேஸ் இருக்கு. "டூ பி அட் த ரைட் டைம் அட் த ரைட் பிளேஸ்ன்ற" மாரி தான் எனக்கு நடந்ததுங்க. எப்போ வந்து ஜானி சார் வந்து விஜய்ட்ட வந்துட்டு ஜான்னு தம்பி இருக்காப்புல, நல்லா நரேட் பண்ணுவாப்புல அப்படின்னு சொன்னா பார்த்தா, அவரு என்னன்னா ஒரு ரொமான்டிக் கதை இருக்கு. இது அவர் மீட்டர் கிடையாது. அவரு வேற லெவலுக்கு ஸ்கேலுக்கு போயிட்டாருன்றப்ப, விஜய் தான் என்ன பண்ணாரு, இது மாரி வந்துட்டு "ஜான் யாரோ சொன்னீங்களே, வர சொல்றீங்களா நீங்க?" அப்படின்னாரு. சடனா எனக்கு சொன்னோனே, "இது என்னடா இது? அவரு வேற மாரி கதை பண்ணிட்டு இருக்காரு. இது எப்படி இது?" அப்படின்ற மாரி இருந்துச்சு அது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு சொல்றேன் நானு. 3 மணிக்கு கதை சொல்லப் போறேன். அவருடைய அடையார் வீட்ல. அதுவரைக்கும் கதை சொன்ன டேரக்டர்லாம் என்ன பார்த்துட்டு, "விஜய்க்கு கதை சொல்லப் போறீங்களா? ஒண்ணு பண்ணுங்க, அந்த செவுத்துட்ட அப்படியே கதை சொல்லிட்டு போங்க." ஒரு ரியாக்ஷன் குடுக்க மாட்டாருங்க. அப்படியே இருப்பாருங்க. ஆனா எனக்கு அப்படியே பக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நல்ல நரேட்டருக்கு ஒரு நல்ல லிசனர் தேவை. ஒரு நல்ல லிசனர் இருந்தா தான் நல்ல நரேஷன் கிடைக்கும். நீங்க எவ்வளோ எக்ஸைட் ஆறீங்க, நீங்க ஏத்திக்கிட்டே போவீங்க.
நீங்கள் அப்படியே கதை கேட்கும்போது எப்படி வாட்சை பார்த்தீங்க இல்லை இப்படி அப்படின்னீங்க ஏதாவது இருந்தீங்கன்னா போர் அடிக்குது போல இருக்குன்னு சொல்லிட்டு சார் நான் செகண்ட் ஹாஃப் அப்படியே ஒரு லைனாக சொல்லிடுறேன் சார் அப்படியே உங்களுக்கு டிப் ஆகிடும். ஸோ நல்ல எனக்கு இது என்ன நம்ம ஒரு ஒரு ஜாலியான கதை கொண்டு போகிறோம், இவர் என்ன ரியாக்ஷனே கொடுக்க மாட்டேங்கிறாரு என்னன்னு சொல்லலாம். இதுக்கடையில் வேற என்னை கூட்டு போன ஒருத்தர் வேற ஒரு 10 கமாண்ட்மெண்ட்ஸ் மாதிரி, சார் அவருக்கு இப்படி சார் அவருக்கு இது பண்ணால் பிடிக்காது சார், நீங்கள் அப்படி சொல்லாதீங்க சார் அப்படி சொல்லாதீங்க சார்ன்றன்னு நான் கதையை சொல்லணும்னா இதுன்ற பார்த்தா எப்படி. ஆனால் போய் பார்த்தா ஆரம்பித்து பார்த்தா ஒன் திங் இஸ் லைக் வித்தின் அபவுட் 10 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு விஜய் இத்தனைக்கு நான் போகும்போது வந்து கில்லியோடைய 53 போஸ்ட் ஒட்டியிருக்காங்க. அந்த அப்படி போட்டு சாங்கோடைய போஸ்ட் இருக்கு. ஹி மேட் மீ ஃபர்கெட் தட் ஐ எம் சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் விஜய். இந்த விஜய்க்கு இந்த கதை பிடிக்கணும், நமக்கு ஒரு பிரேக்கு அப்படின்னு இல்லாமல் யாரோ ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பார்த்த படத்தை சொன்னால் எப்படி இருப்போம், பிடிச்சா பிடிக்குது பிடி அந்த மாதிரி இப்போனா அவரும் சிரிக்கிறாரு 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 என்ஜாய் பண்ணுறாரு. தென் he said நான் கதை ஆரம்பித்த ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே ஐ வாண்ட் டு டூ திஸ் டிசைட் பண்ணிட்டேன். ஒரே விஷயம், நீங்கள் நிறைய கை ஆக்ஷன் யூஸ் பண்ணுறீங்க, பாடி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறீங்க, நான் அந்த அளவுக்கு கிடையாது, அதனால் எல்லா ஷாட்டுமே எனக்கு வந்து நீங்கள் பண்ணி காமிச்சிருங்க அப்படின்னாரு. ஸோ நேச்சுரலாக நம்மளுக்கு எப்படி இருக்கா ஆடா அப்படின்ற மாதிரி இருக்குன்னு பார்த்தா வெங்கட்ராமுடைய ஃபோட்டோ ஷூட், ஃபஸ்ட் டே ஃபோட்டோ ஷூட்டு, பைக்கு சேரு சகதியெலாம் அடிச்சாச்சு போயாச்சு ஆச்சு. உங்களுக்கு ஃபோட்டோ ஷூட் நீங்கள் இப்போ தெரிஞ்சிருக்கும் எப்படி எடுப்பாங்கட்டுன்னு. வெங்கட்ராம் சொன்னார், விஜய் யூ ரேண்டம்லி கீப் போஸ்டிங் ஐ ரேண்டம்லி கிளிப்பிங் அப்படின்னாரு. இப்படி பார்த்து நான் பண்ணார், இந்த ரேண்டம்லி போஸ்டிங் ரேண்டம்லி கிக்கிங் எனக்கு வராது, அங்கேருந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க நான் பார்த்து பண்ணிட்டேன். அப்படி பண்ணதான் அந்த ஃபஸ்ட்டு நின்று ஸ்டில் இது வந்து ஹி மெயின்டைன் டில் த எண்ட் ஆஃப் த ஃபிலிம். எண்ட் ஆஃப் த ஃபிலிம் எதுனாலுமே உங்ககிட்ட கேட்டு அதை நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு நியூ டேரக்டராக இருந்தாலுமே அர்ப்பணிக்கிறதுன்னு இருக்கு பாருங்க, ஒரு நம்புறதுன்னு இருக்கு பாருங்க, தட் வாஸ் ஹேட்ஸ் ஆஃப். அந்த அவங்க அப்பா அடிப்பட்ட சீனுக்கு அப்புறம் 2 பேரும் மீட் பண்ணுவாங்க. ஒரு நைஸ் கை, அதுதான் ஃபஸ்ட்டு எடுத்த சீன். ஷூட்டிங்கில் ஃபஸ்ட்டு எடுத்த சீன் வந்து அதுதான் எடுத்த சீன். சும்மா நைஸ் கைமா ப்ரிட்டன் பண்ணுறேன்ற சீன் அது. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைலாக் அப்போ என்ன பார்த்தா ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து 2 பஸ்ஸு கேர்ள்ஸ் வந்துட்டாங்க, காலேஜ் கேர்ள்ஸு பயங்கரமாக விஜய் 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 விஜய்னா எனக்குன்னா இந்த ஒரு சிம்பிள் சீன் இதையும் போய் நம்ம நடித்து காட்டணுமான்னு சொல்லிட்டு விஜய் இது வரைக்கும் விஜய் இந்த ட்ராக் வச்சுருப்பாங்க டேக் அப்படின்னு பார்த்தா அவர் என்ன அப்படின்னு அங்கே வந்தார், அப்படி ஷோல்டர் பிடிச்சார், அப்படி திருப்பினார், ஒரு வாட்டி பண்ணி காட்டுங்க அப்படின்ட்டார். சி தட் இஸ் த டெடிகேஷன். ஒருத்தட்டும் நம்பி ஒப்படைச்சார்னு. இப்போ சிம்பிளுங்க, 4 days பேக் when I met விஜய், நானே ஒரு சன்னு டாக்டர் கூப்பிட்டு போயிருந்தேன். ஒரு 1 hour பேசிகிட்டு இருந்தோம். ஒரு ½ an hour இருக்கும்போது திடீர்னு டாக்டரை பார்த்து கேட்டார், ஏம்மா இவ்வளோ நேரம் நான் பேசும்போது எங்கேயாவது சச்சின் தெரிஞ்சேன்னா. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் விஜய் உட்காந்துருக்கார், நீங்கள் இந்த ஃபோட்டோஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விஜய் உட்காந்துருப்பாரு, அங்கே ஒரு கவுச் இருக்குது, என் சன்னு டாக்டர் உட்காந்துருக்கா, அங்கே ஒரு கவுச் இருக்குது, என் சன்னு உட்காந்துருக்கான், நான் இங்கே உட்காந்துருக்கேன். என்ன பண்ணுறீங்கம்மா? அவங்க 2 பேரும் எப்படின்றாங்க, நீங்கள் வாப்பா அப்படின்னாரு. ஏன்னா அவருக்கு என்னென்னா சத்தம் போட்டு பேச மாட்டார், பக்கத்து கவுச்சில் இருக்கிறவங்க கூட பேசுறதுக்கு கேட்காது அப்படின்னு சொன்னேன். நீ வாமா அப்படின்னு அவர் என்ன கம்ஃபர்டபுளாக, நான் இந்த டெசிபிளில் தான் பேசுவேன் அப்படின்ட்டு. அதான் சொன்னார் மாதிரி எங்கேயாவது சச்சின் தென்பட்டார், நான் அப்படியே அவங்க அப்பா இமிட்டேட் பண்ணேன் அப்படின்னாரு. ஏன்னா தட் இஸ் ஸ்ட்ரென்த்துங்க. ஒரு புது டைரக்டர்னாலுமே முழுமையாக நம்பி இது பண்ணும்போது நமக்கும் ஒரு தோணும்ல, ஒரு மேக்ஸிமம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு. நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து இப்போ ஒன்றும் இல்லை, அந்த வடிவேல் சார் சொல்லி அமிச்சோன்னு பார்த்தா அந்த இடுப்பு அடிச்சுட்டு போக பார்த்தீங்களா, அது நார்மலாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அங்கே ஒரு படிக்கட்டு ஏறுவார், நீங்கள் கவனிச்சிங்கனாலும் ஒரு சின்ன ஒரு 3 ஸ்டெப் இருக்கும், அது ஏறும்போது ஒரு லைட்டாக அவருக்கு வாபல் ஆச்சு. எனக்கு ஒரு விஷயம் விஷயம் நீங்கள் போகும்போது அப்படியே பயங்கரமாக ஆடி இடி 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 போனால் இப்படி இருக்கோன்றப்ப பண்ணலான்னாரு. ஸோ என்னென்னா எல்லாமே லாஸ்ட் மினிட் சொன்னு பார்த்தா ஹி வாஸ் கேம் ஃபார் இட். அதுதான் அவருடைய ஸ்ட்ரென்த்துங்க. ஒரு தன்னை வளைச்சி கொடுக்குறதுன்றது கம்ப்ளீட்டாக ஒப்படைக்கின்றது கிரேட். தட் இஸ் வை அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சார் உங்களுக்கு. ஏன்னா நாங்கள் மோஸ்ட்லி கேள்விப்பட்ட வரையில அவர் ரொம்ப இன்ட்ரோவர்ட், ரொம்ப லைக் அமைதியாக அப்படி தான் இருப்பாருன்னு. ஸோ எப்படி சார் உங்களுக்கு சேலஞ்சாக இருந்துச்சு அப்படி ஒரு கேரக்டரை இப்படி ஸ்க்ரீனில் காட்டுறதுக்கு? இல்லைங்க, அவர் இன்ட்ரோவர்ட் இருந்தாலுமே உள்ள லைட்டாக ஒரு குசும்பு இருக்கும். ஸோ அது ரொம்ப வெளியே வராது, அது ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் இருக்கவங்க மட்டும்தான் தெரியும். அவர் அப்பப்போ வந்து அவர் பேசுறது போகிறது வரதெல்லாம் அது. ஸோ அதை வெளிக்கொண்டு வருது. அதனால் வந்து ரொம்ப ஒரு அவுட் ஆஃப் போயின்னு கிடையாது, அந்த ரூமுக்குள்ளே இருக்கிற மட்டும் ஒரு விஜய் இருப்பார், அந்த விஜய் மட்டும் கொஞ்சம் வெளியே கொண்டு வரது மட்டும்தான் வேலையாக இருந்துச்சு. சூப்பர், ஓகே சார். சரி, இப்போ சச்சின் படம் ரிலீஸ் ஆகும்போதே சூப்பர் ஸ்டாரோட சந்திரமுகி ரிலீஸ் ஆச்சு, அதே சேம் டேல மும்பை எக்ஸ்பிரஸ். ஒரு பக்கம் கமலோட படம், ரஜினியோட படம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு படம் பண்ணுறீங்க, ஸோ அது ஒரு ப்ரெஷராக இருந்துச்சா இல்லை சேலஞ்சாக எடுத்துக்கிட்டீங்களா அந்த டைமில்? இல்லைங்க, ஒன்றுமே ப்ரெஷரு இல்லைங்க. ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு அதை வந்து நாங்கள் வந்து மைண்டுக்கு ஏற்றிக்கவே இல்லை. வி வர் என்ஜாயிங் அவர் ஒர்க், இது நாங்கள் பண்ணிட்டு இருந்தோமே தவிர வந்துட்டு நிறைய பேர் கூட சொன்னாங்க எங்கே வரீங்களா போகிறீங்களான்ற, அதை நாங்கள் ஒரு போட்டியாக இது பண்ணல. விர் ஆல் ஹியூஜ் ஃபேன்ஸ் ஆஃப் ரஜினி சார், கமல் சார். அவங்களோட வரது நம்மளுக்கு சந்தோஷன்ற மட்டுமே நினச்சோமே தவிர சம்வேர் வந்துட்டு மேபி ஆர் ஸோ இம்மெச்சூர்ட் நாட் டு டேக் எனி ப்ரெஷர்னு நினைக்கிறேன்.
சார் சில பேர் நினச்சாங்க போட்டிக்கு வரும் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. எங்களுடைய ஜானர் வேறு, அந்த ஜானர் வேறு, மும்பைக்கு ஜானர் வேறுன்றப்ப வி ஆர் நாட் வெரி மச் டிஸ்டர்ப்டு இன் ஆல் தட். ஸோ இப்போ இன்னைக்கு ட்ரெண்டில் நிறையா வந்து இந்த ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. சில படங்கள் வந்து படத்தில் ரெஃபரன்ஸாக இல்லை ரெஃபரன்ஸில் படமான்னு தெரியாத அளவுக்குலாம் போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அப்போவே 2005லேயே சச்சினில் பார்த்தீங்கன்னா கில்லி படத்தை பற்றி ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுருப்பீங்க. இடுப்பா ஐயோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு குஷி படம், வசீகரா பாட்டுன்னு சொல்லிட்டு நிறையா வந்திருக்கும். அதெல்லாம் பிளான்டு தானா சார்? இல்லை நீங்கள் இல்லைங்க, ரெஃபரன்ஸ் வைக்கணுன்ட்டு வைக்கலிங்க. ஆக்சுவலாக வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி வந்துட்டு திடீர் நாள் போகிறீங்க, பார்த்தா இது மாதிரி வசீகரா சாங் ஆடிட்டு இருக்கா, திருப்பி அதையும் நீங்கள் பண்ணி காட்டுறீங்க, அதில் சின்ன ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிடுது அப்படின்ற மாதிரி தான் வந்துச்சே தவிர, அந்த அப்படி போடுமே சரி எல்லாமே வந்து திடீர்னு பேசி பண்ண சீன்ஸ் அது. ஸோ ரெஃபரன்ஸ் மாதிரி வச்சு இது தேட்டரில் ஒரு பயங்கர ரெஸ்பான்ஸ் வரும்ன்ற மாதிரி நினச்சி பண்ணல அது. அந்த டைமில் ஆர்கானிக்காக விழுந்த விஷயங்கள். இன்றைக்கி அது ரெஃபரன்ஸ்ன்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க அது. பட் ரெஃபரன்ஸ் வைக்கணுன்ட்டு வைக்கல அது. ஓகே சார், பிளான் பண்ணி Yeah. பண்ணல அது. ஓகே சார். சார் அடுத்து படத்துக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருந்தது வடிவேல் சாரோடைய ஆமா. காமெடி போர்ஷன். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் சார். திருப்பி அப்பா கடைசி வரைக்குமே அப்பா வந்து வடிவேல் சாருக்கு வந்து நேஷனல் அவார்டு கொடுக்கணும், பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கொடுக்கணும் அப்படின்றது ரொம்ப இருந்தாங்க. ஏன் வந்து அவர் ஒரே காமெடியன், சப்போர்ட்டிங் ஆக்டர்னு இது பண்ணுறீங்க, எவ்வளோ கேரக்டர்ஸ் அவர் அப்சர்வ் பண்ண கேரக்டர்ஸை கொண்டு வந்து இது பண்ணுறாரு. நம்ம ஒரு கேரக்டர் பார்க்கும்போதே நம்ம ஊர்லேயுமே ஒருத்தர் இருப்பானே, அவன் பண்ணுற மாதிரி இருக்கு பாரு அப்படின்ற மாதிரி அவ்வளோ வந்து அவர் வாழ்க்கையை அப்சர்வ் பண்ணியிருக்காரு, சுற்றி கேரக்டர் அப்சர்வ் பண்ணியிருக்காரு. அதை ஸ்க்ரீனுக்கு கொண்டு வந்து ஜனங்ககிட்ட கொண்டு போய் கம்யூனிகேட் பண்ணுறாருன்றப்ப பெரிய விஷயம்டா. அவருக்குலாம் வந்து நியாயமாக பார்த்தா வந்து நேஷனல் அவார்டு இது கொடுக்கணும், பெஸ்ட் ஆக்டர் கொடுக்கணுன்ட்டுன்னு. இப்போ நீங்கள் வந்து அவருடைய சீன்ஸ் பார்க்குறீங்க, மீம்ஸ் பார்க்குறீங்க, இல்லை கிளிப்பிங்ஸ் பார்க்குறீங்கன்ட்டுன்னு ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அது ஒரு லேர்னிங் மூமெண்ட்டுங்க. லேர்னிங் மூமெண்ட்னா அவருக்கு க்ளீனாக தெரியும். சுற்றி அவர் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா வடிவேல் சார் இருக்கட்டும், இல்லை விவேக் சார் இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு டீம் வச்சுருப்பாங்க. அவருக்குன்னு செட் ஆஃப் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. என்னென்னா அவங்க எல்லாமே ஒரு டியூனப்பில் இருப்பாங்க, ஒரு டைமிங்கில் இருப்பாங்க. அந்த டைமிங் கரெக்டாக லேண்ட் ஆகும்போது தான் இவங்க அடிக்கிற பஞ்சு வந்து ஒர்க் அவுட் ஆகுன்றது அவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். வடிவேல் சார் வந்து பார்த்தீங்கன்னா உலகமே ரிவர்ஸில் சுற்றினாலுமே அவர் வந்து டேக் போக மாட்டார். டேக் இன் சென்ஸ் ஃபைனல் ஒரு டேக்கு ரிஹர்சல் பண்ணிகிட்டே இருப்பார். லைட்டு போகுது, 1 மணிக்கு ஜெனிலியா வந்து கோயம்புத்தூர் போயிட்டு திருப்பி பாம்பே கிளம்பணும், ஃப்ளைட்டு டைம், கவலையே பட மாட்டார். பேசி அதை ரிஹர்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். நீ சொல்லு விஜய் தம்பி நீங்கள் சொல்லுங்க தம்பி. அது அது அவர் நல்லா தெரியும். அது கரெக்டாக அந்த டைமிங்கில் வந்து உட்காந்து அவர் பஞ்சு கொடுத்தாரு தான் வந்து அது வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியும். அது வரைக்கும் வந்து அவர் வந்து என்ன மழை காத்துனாலுமே அசர மாட்டார். அதிலலாம் வந்து ஒரு ஜீனியஸ். அதாவது நான் வடிவேலு நான் என்ன பண்ணாலுமே ஹியூமரும் தெரியாது. அவர் நினச்சிக்க மாட்டார். எல்லாருமே கரெக்ட் கோரியோகிராஃபர் வந்து உட்காந்து அந்த டைமிங் லேண்ட் ஆனால் தான் அந்த ஹியூமர் ஒர்க் அவுட் ஆகுன்றது. அதெல்லாம் ஹீ இஸ் பிரில்லியண்ட்டுங்க. எங்களுக்கு ஒரே ஒரு சந்தோஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீயிங் எ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் வடிவேல் சார் வந்து ஒரு 70 to 80% வந்து முதலே நான் எழுதிட்டு போயாச்சு. இதுதான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு சின்ன பஞ்சஸ், அதாவது எங்களுக்கு தைரியம் இல்லாத சில பஞ்சஸ்லாம் அவர் போட்டார். உங்களுக்கு கவனிச்சிருப்பீங்க, இந்த அண்ணான்னு சொல்லியே இதை பண்ணுறாரு. இதெல்லாம் ஏன்னா அவர் விஜய் யாருக்கா ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா ஒரு அண்ணா அப்படி தான் இது பண்ணுவார். அதை வச்சே ஒரு பஞ்ச் அடிக்க முடியுன்றது வந்து அவர் சடனாக ஸ்பாட்டில் பண்ணி விட்டார். அது அப்புறம் அந்த ஷாலுமாலாம் கூட அவருடைய அவர் இன்புட்டு தான் அது. ஸோ அதனால் வந்துட்டு முதல்ல நாங்களே கொஞ்சம் ஒரு ஸ்டேஜிங் பண்ணிட்டே போயிட்டோம். ஓகே சார், இப்போது எத்தனை பேர் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டிருப்பாங்கன்னு தெரியல. படத்தில் பார்த்தா வடிவேல் சாருக்கு ஒரு தனி காமெடி போர்ஷன் ட்ராக் இருக்கும், சந்தானம் சாருக்கு ஒரு தனி ட்ராக் இருக்கும். அவங்க எங்கேயுமே மீட்டே பண்ண மாட்டாங்க. அவங்க மீட் பண்ணுற இடத்துல இருந்தால் ஒரு கான்ஃப்ளிக்ட்டே உருவாகும், அப்படியே இன்டர்வல் பிளாக் வரும். ஸோ அதுவுமே நீங்கள் பிளான் பண்ணி எழுதுனது தானா? இப்படி லைக் எங்கேயுமே மீட் ஆகிக்கக்கூடாது, இவருக்கு ஒரு தனி போர்ஷன் அப்படின்னு மீட் ஆகிக்க கூட நான் நினைக்கலைங்க, அவங்க நினச்சாங்க. வடிவேல் சாருக்கு எங்கேயோ லைட்டாக அவருக்கு வந்து ஹி வாஸ் நாட் வெரி கம்ஃபர்டபுள் சந்தானம் ஷேரிங் த ஸ்க்ரீன் ஸ்பேஸ். அதுதான் உண்மை. அவர் சந்தானம் அப்போ தான் வந்துட்டு இருக்காரு, பட்டிங் ஆர்டிஸ்ட் இருக்காரு. சம்வேர் என்னன்னா அவருக்கு என்னமோ அவர் இருந்தாருன்னா இவர் கொஞ்சம் ஒரு மாதிரி பேக் அவுட் ஆகிறார். அந்த ஒரு அவர் என்னமோ ஐ டோன்ட் நோ ஃபார் வாட் ரீசன் கிடையாது. ஹி வாஸ் நாட் குவைட் கம்ஃபர்டபுள் ஷேரிங் ஸ்க்ரீன் ஸ்பேஸ். அதுக்கப்புறம் 2 நாள் பார்த்தோம். சரி, இதனால் வந்து ஒர்க்கு பாதிக்குதுன்னு சொல்கிறதுக்கு அப்போ தான் 2 பேரும் கொஞ்சம் பிரித்து விட்டா பெட்ரு. இது இந்த 2 ஹீரோயின் வச்சுக்கிற மாதிரி இந்த 2 காமெடியன் மேட்டர் மாட்டுச்சு எங்களுக்கு. அதில் தான் வந்துட்டு மேக்ஸிமம் வந்து 2 பேர் காம்பினேஷனே இல்லாமல் பண்ணிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட இந்த இன்ட்ரோல் ஜங்ஷன் கிட்ட மட்டும்தான் 2 பேரும் வருவாங்க, ஒரு காம்பினேஷன் வருவாங்க. மற்றபடி அதுக்காக தட் வாஸ் ஒன் ரீசன் வை வி கைண்ட் ஆஃப் கெப்ட் தெம் செப்பரேட். இப்போ நிறைய இன்டர்வியூஸில் நீங்கள் நிறையா லைக் சச்சின் படத்தை பொறுத்த வரைக்கும் நிறையா செட்டு தான் நாங்கள் போட்டோம் அப்படின்னு சொன்னீங்க. ஏதாவது ஒரு இடம் நான் சொன்னால் கூட நீங்கள் நம்ப மாட்டீங்க, இது செட்டு தான் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒன்று இருக்கா? இந்த இடம் செட்டு தான்ப்பா, நான் நீங்கள் நம்ப மாட்டீங்க அப்படின்னா? விஜயும் ஜெனிலியும் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணுறது, இந்த மழையில் மீட் பண்ணது இருக்கு பாருங்க, அந்த ஒரு சந்துக்குள்ளே வந்து மார்க்கெட் மாதிரி ஸ்பேஸ் மாதிரி. தட் வாஸ் ஆக்சுவலி கேம்பகோல செட்டு போட்டு இந்த ஐடிசி ஹோட்டல் இருக்குது பார்த்தீங்களா, அது அங்கே தான் செட்டு போட்டது அது. ஸோ டோட்டலாக அந்த மழை வருது, மிஸ்ட் வருது, வருது. ஜெனிலியா ஃபஸ்ட்டு மழையில் பார்க்குறது, இவர் இப்படியே குளிரில் பார்க்குறது. அதான் சொன்னேன், நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பயங்கரமாக வந்து என்ன சொல்லுது, ஒரு வின்டர் காஸ்டியூம் அப்படின்னு இது பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் எடுத்துட்டோம்.
நுங்கம்பாக்கத்தில் வில்ஸ்னு ஒன்று இருக்குது. அங்கே தான் போய் எடுத்தோன்னே பார்த்தா சூப்பர் 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 வேறு மாதிரி வேறு லெவல் வேறு. அது ஊட்டியில் ஆக்ட் பண்ணுற வரைக்கும் ஓகே. அதை தூக்கி நாங்கள் சென்னையில் மேட்ச் பண்ணுறப்போ வந்து பார்த்தா செத்தாங்கன்னா வேர்த்து ஊற்றிடும். அதையும் ஆனால் பொருட்படுத்தாமல் வந்துட்டு எல்லாருமே நடிச்சாங்க அது. ஸோ அது வந்து இட் வாஸ் கம்ப்ளீட்லி ஷார்ட் அண்ட் சென்னை. ஓகே சார். ஊட்டி இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் விஜய் வந்து சைக்கிளில் ஒரு போர்ஷனே செட் ஆக்சுவலாக. அது நிறைய பேர் தெரியாது. ஊட்டி நினைப்பாங்க மவுண்டன் மாதிரி தான் இருக்கும் அது. செட்டு போட்டு பாசிலாம் பண்ணிக்கின்னு ரீக்ரியேட் பண்ணி ஒரு கட் எடுத்திருந்தாரு அது. ஸோ அதையுமே ஏன்னா இங்கே நிறைய பேர் செட் டிபார்ட்மெண்ட் இது பண்ணுவீங்க. தர்ணி சார் தோட்டா தர்ணி சார்ட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பார்த்தீங்கன்னா செட் ஆல்வேஸ் கனெக்ட் வித் நேச்சர் அப்படின்னு. நேச்சரோட பிளெண்ட் பண்ணும்போதுறாண்டா அது வேற டைமென்ஷன் கொண்டு. இப்போ நீங்கள் காதல் தேசம் பார்த்தீங்க அப்படின்னா காதல் தேசம் இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் எக்ஸாம்பிள். ஒரு ஏர்லி மார்னிங்கில் அந்த செட்டு வேற மாதிரி தெரியும், டாப் லைட்டில் வேற மாதிரி தெரியும், சன்செட்டில் வேற மாதிரி தெரியும், நைட் எஃப்ல வேற மாதிரி தெரியும். அதுதான் தர்ணியோடைய ஜீனியஸ்னஸ் அது. ஸோ நேச்சரோட கனெக்ட் பண்ணும்போது அது ஒரு மேஜிக் கொடுக்குண்டாது. அது அது அந்த க்ளவுடுக்கு மாறுற விதம், அதோடைய ரிஃப்ளெக்ஷன்ஸு போகிறது வருது, லைட்டிங் டோன் மாறுதுன்னு சொல்லிட்டு அது மாதிரி தான் நிறைய நீங்கள் இதுன்னு இல்லை நிறைய போர்ஷனே வந்து நாங்கள் ஷார்ட் இன் சென்னை ஒன்லி ஆக்சுவலாக. ஓகே சார். ஊட்டியில் ஆக்சுவலாக ஷூட் பண்ணீங்களா? பண்ணோம். ஊட்டியில் ஏர்போர்ட் அதை பற்றி நிறைய பேர் உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க. ஊட்டியில் ஏர்போர்ட் இல்லைங்க, அது கோயம்புத்தூர் இன்றைக்கி இறங்கும்போது நினச்சேன். இப்போ எனக்கு நல்ல ஞாபகம் ஒரு ஆக்சுவலாக லெட் மீ டெல் யூ சம்திங். ஆக்சுவலாக வென் வி ஸ்டார்டட் ஒரு சில் கிளைமேட்டில் நடக்கிற ஒரு லவ் ஸ்டோரி இது. நல்ல ஒரு ப்ரீஸியாக பண்ணலாம் ஜீவா சார், இது மாதிரி பண்ணலாம். அது நல்ல ஒரு பார்க்கும்போதே ஒரு கூலன் இதாக அந்த காஸ்டியூம்ஸ்லேருந்து எல்லாமே அப்படி பார்க்கும்போதே லிட்டரலாக நாங்கள் சொன்ன வார்த்தை படம் முடிச்சுட்டு வெளியே வரவங்களுக்கு லைட்டாக ஜலதோஷம் பிடிக்கிற மாதிரி இருக்கணும் சார், அப்படி பண்ணலாம் சார், ஒரு மிஸ்டியாக ஒரு ஃபிலிம் பண்ணலாம் சார் அப்படின்னு சொன்னேன்னு பார்த்தேன். அப்போ வந்து எனக்கு வந்து ஜீவா சார் வந்து சொன்னார், ஜான் கொஞ்சம் சர்ரியலாக அப்ரோச் பண்ண என்ன அப்படின்னாரு. என்னன்னா இதே திருடாதே படத்துக்கு வந்து இவர் தான் பிசி சாருக்கு வந்து அசிஸ்டன்ட், ஒன் ஆஃப் த அசிஸ்டன்ட். அந்த டைமில் நீங்கள் இதே திருடாது பார்த்தீங்கன்னா வந்து அதில் நிறைய மிஸ்ட் ரொம்ப ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. நல்லா அந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு போகிறதுங்கிறதுலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பொய்ட்டிக்காக இருக்கும். அதை ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண ஜீவா சார். ஆக்சுவலாக வந்து மற்ற அசிஸ்டன்ஸ்லாம் ஓடி வந்துட்டாங்க. ரொம்ப கால்லாம் வெடிச்சு கிடிச்சு அந்த குளிரில், ஏன்னா மனுஷர்லாம் நான் காலைல 3 மணிக்கு 2 மணிக்கெல்லாம் போய் ஷூட் பண்ணுவார். அந்த ஏஎம்லாம் பிஎம்மாக மாறிடும், பிஎம் ஏஎம்மாக மாறிடும், அப்படிலாம் மாறிடும் மனுஷா இருக்குது. தெரிச்சு ஓடிட்டாங்க. நான் தான் ஜான் ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணேன். திருப்பியும் நம்ம அதே மாதிரி எதுக்கு நம்ம பண்ணணும், வேறு வந்து சர்ரியல ஒரு ட்ரீமியாக ஒன்று பண்ணலாமா அப்படின்னாரு. எனக்கு என்னென்னா சரி ஓகே, நமக்கு ஒரு ஜீவா மாதிரி ஒரு மெஜிஷியன் இருக்கிறப்ப, ஜீவா இஸ் ஒன் பிரில்லியன்ட் சினிமாட்டோகிராஃபர், நீங்கள் வந்து உங்களுக்கு இன்னும் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். விஜய் பிபாஷா பாசுவோடைய ஒரு பைக் எபிசோட் இருக்குது, செகண்ட் ஹாஃபில் வரும். நீங்கள் நல்லா கவனிங்க. இந்த 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 லென்த்துக்குள்ளே அந்த சீனை முடித்தோம். நாங்கள் ஒரு 2 நாள் வச்சுருந்தோம். 2 நாள் வந்து அந்த இந்த இதில் அங்கே ஒரு பாசிங், இங்கே ஒரு பாசிங், இங்கே ஒரு பாசிங், இந்த இடத்துல ஒரு பாசிங், அங்கே ஒரு பாசிங் அப்படின்னு சொன்னேன். அவர் ஏன்பா எதுக்குப்பா என்ன க்ளோஸ்லேருந்து க்ளோஸ்லேருந்து போக போகிறீங்க, விஜயமும் பிபாஷா பாஸ் தான் தெரிய போகுது, இங்கே வா 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 உங்கள் ஷார்ட்னு பார்த்தா போனார் ஸ்பீடு, டக்கு டக்கு டக்கு. நான் அடிச்சிட்டு இருக்கேன் மாத்திராரு, இப்படி தூக்குறாரு அப்படி தூக்குறாரு. நமக்கு ஒரு டைமில் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு மெஜிஷியன் அப்படின்றப்ப அவர் ஒரு விஷயம் சொல்கிறாருன்றப்ப ஐ டோட்டலி ட்ரஸ்டட். சி இட்ஸ் நாட் ஒரு விஷயம் ஒர்க் ஆகலை அப்படின்றப்ப ஐம் நாட் பிளேம் ஷிஃப்டிங். ஸோ எனக்கு என்னென்னா ஜீவா சார் அப்படின்றப்ப டெஃபினட்டாக ஒரு வேறு லெவல்ன்றப்ப மேபி வாட் வி தாட் வாஸ் இந்த சர்ரியல்ன்ற விஷயத்தை வந்து முதல்ல நம்ம வந்து ஆடியன்ஸுக்கு நம்ம வந்து எஜுகேட் பண்ணியிருக்கோம். நம்ம இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இப்போ ரியல் லைஃப்பில் வந்து இல்லாத விஷயத்தை ஒன்று கிரியேட் பண்ணி ஒரு ட்ரீமியாக ஒன்று பண்ணுறது அப்படி போனே இல்லை. கோயம்புத்தூர் ஏர்போர்ட் இப்போ பார்க்கிங் லாட் தவிர எல்லாமே உள்ளே மாறிடுச்சது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, அந்த கிளைமேக்ஸ் ஷாட்டுக்கு இது பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டு கூப்பிட்றோன்னு சொல்லி விஜய் அனுப்பிச்சிட்டோம். நாங்கள் விஜய் வந்தார். விஜய் வந்து பார்த்துட்டு இங்கே ஒரு ஏர்போர்ட் இருந்தது, அது எங்கன்னாரு, புகை கீழே இருக்குது விஜய் அப்படின்னோம். ஸோ அந்தளவுக்கு பண்ணோம். ஸோ இல்லை மேபி வந்துட்டு வி ஷுட் ஹவ் டோல்ட் இந்த மாதிரி ஒரு சர்ரியலாக நாங்கள் பண்ணுறோம், அது ஒரு அன்எக்ஸ்பெக்ட் பிளேஸ்ல இப்படி நடக்குன்ற மாதிரி பண்ண விட்டு மேபி இட் வாஸ் அவர் மிஸ்டேக்னு வச்சுக்கோங்களேன். அது ஓகே சார். ஸோ இப்போ நிறைய இடத்துல இந்த ஃபோர்த் வால் அப்படிங்கிற ரூலை பிரேக் பண்ணியிருப்பீங்க. விஜய் சார் டேரெக்டாக பார்த்து கேமரா பார்த்து பேசுவாங்க, லைக் ஜெனிலியாவுமே அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ எங்களுக்கு அப்போ அது பார்க்கும்போது புதுசாக இருந்துச்சு சார். ஸோ அதை பற்றி நீங்கள் உண்மையை சொல்ல போனால் எனக்கு அப்போ இந்த ஃபோர்த் வால்ன்ற மேட்டர் எனக்கு தெரியாதுங்க. எனக்கு அந்த ஃபஸ்ட்டு அந்த வடிவேல் விஜய் சீன் இருக்குது பார்த்தீங்களா, அது டக்குன்னு கேமரா பார்த்து யூத்தாமா அப்படின்னு வர பார்த்தீங்களா, அது வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு. எங்களுக்கு மானிட்டரை பார்க்கும்போது சம்வேர் வந்து ஒரு விஜய் ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு ஐ டு ஐ கான்டாக்ட் ஏற்படுது, கான்டாக்ட் ஏற்படுது. இது இப்போ ஒரு ஃபோட்டோ இப்படி பார்க்கறதுக்கும் கேமரா பார்த்து பார்க்கறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும். ஸோ இது ஒரு பயங்கரமான ஒரு மொமெண்ட்டாக இருக்குமே. இது வந்து கேமரா பார்த்து பேச நல்லா இருக்குமே சொன்னால் விஜய் இது நல்லா இருக்குது விஜய். இது அப்போ வந்து எனக்கு இந்த ஃபோர்த் வால் இது எதுவுமே தெரியாதுங்க. அது ஆடியன்ஸுக்கு ஐ டு ஐ கான்டாக்ட் நல்லா இருக்குங்கன்னு சொன்னேன். இது எங்கெல்லாம் வந்தால் நல்லா இருக்கும் நேச்சுரல்னு சொன்னேன். அது நாங்கள் த்ரூ அவுட்டாக வந்துச்சு. இங்கே இப்படி பண்ணிக்கலாமா, இங்கே இப்படி பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தா அண்ட் தட் இஸ் ஹவ் இட் ஹேப்பன். ஸோ எங்களுக்கு வந்து அப்போ வந்து வாலை பிரேக் பண்ணுறோம், அதை பிரேக் பண்ணுறோன்னு தெரியாது. அது பட் இன்றைக்கி போடுறாங்க, அவர் அப்போவே வாலை பிரேக் பண்ணிட்டாரு, விஜய் அப்போவே பண்ணிட்டாருன்ட்டுன்னு.
ஸோ தட் இஸ் த ஹோல் டிசைனிங் ஆஃப் த ஷார்ட் ஹேப்பன். ஸோ இந்த படத்துல யூஸ் பண்ண கலர் பேலட்ஸ் பத்தி சொல்லுங்க சார். அதாங்க முதல்லே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கூல் அண்ட் ஒரு ப்ரீஸியாக பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோன்னா பிரைட் கலர்ஸ் வேண்டாம் டிசைட். அண்ட் மொரோவர் என்னன்னா காஸ்டியூமாகவே வந்து ஒரு வின்டர் வேர் இருந்தால் எப்படி இருக்கும். நார்மலாக வின்டர் வேர் வந்து நம்ம ஊரில் போட மாட்டாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த வின்டர் வேர் வாங்குற கடைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ராடு போகிற இந்தியன்ஸ் வந்து வாங்கிட்டு போகிற கடை அது. அங்கே இருக்கிற கிளைமேட்டுக்காக தான் வாங்க, இங்கே நீங்கள் போடவே முடியாது அந்த மாதிரி. அங்கே போய் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தா அந்த இடத்துலையுமே வாட் வி டிசைடட் எதுவும் பிரைட் கலர்ஸ் வேண்டாம், அது கூல் அண்ட் கோஸியாக போகிறதுனால கொஞ்சம் பேஸ்டல் கலர்ஸாகவே போகலாமேன்னு சொல்லி ஆல் த காஸ்டியூம்ஸ் வேறு செலக்டட் எடுத்தோம் நாங்கள். அதுக்கப்புறம் வந்து ஜீவா செட்லேருந்து கிடைச்ச எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு 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 டிப் ஆஃப் த இதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் பார்த்தீங்கன்னா, நாங்கள் என்ன பண்ணிட்டோம் ஜென்ரலாக வந்து விஜய் சாருடைய காஸ்டியூம்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு இது பண்ணிட்டோம். ஒரு சீனுக்குன்னு சொல்லி ஒரு ஹேங்கரில் மாட்டிட்டோம். இதுதான் டாப்பு, இதுதான் இது மேலே போடுறாரு, இது ஷூ வரைக்கும் என்ன இது அந்த பேகு வாட்டர் பாட்டில் எல்லாமே. ஜீவா சார் வந்து பார்த்துட்டு ஏன்பா எல்லாமே ஈஸி காம்போ பண்ணியிருக்கீங்க அப்படின்னாரு. என்ன சார் ஈஸி காம்போ? ஈஸி காம்போன்றது என்னன்னா இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு லைட் ப்ளூ ஷர்ட்டு ஒரு ஜீன்ஸு ஈஸியாக பிடிப்பீங்க பார்த்தீங்களா, ஒரு கிரே ஷர்ட்டு ஒரு பிளாக் பேண்ட்டு இதெல்லாம் ஈஸி காம்போ, இது எல்லாருமே பண்ணுறாங்க. அது ஈஸி காம்போ வேண்டாமே, அதை உடங்கல நீங்கள் ஒரு இவன் ஏற்கனவே அந்த மாதிரி ஒருத்தன் அப்படின்றப்ப இஷ்டத்துக்கு எடுத்து போட்டுக்கிறன்ற மாதிரி பண்ணலாமே இதுன்னு சொல்கிறதா நாங்கள் வந்து த்ரூ அவுட் மெயின்டைன். அதனால் எல்லாருக்குமே என்ன பண்ணோம் அதே இது மெயின்டைன் பண்ணோம். ஒரு இந்த மாதிரி ஒரு வின்டர் வேறு பண்ணலாமேன்னு சொல்லி ஆக்சுவலாக வந்து காஸ்டியூம்ஸ் நாங்கள் ஃபஸ்ட்டு வாங்கும்போது எங்களுக்கு இருந்த ஒரு சந்தோஷமான ஒரு பிரச்சனை என்னென்னா, நாங்கள் வாங்கிட்டு போகும்போது என்ன பண்ணார், அண்ணா ரொம்ப நல்லா இருக்குது, இந்த 5 செட்டு மட்டும் நான் எடுத்துக்கிறேன், நான் தனியாக பே பண்ணிடுறேன், நீங்கள் வேறு வாங்கிக்கிறீங்களான்னாரு. நான் நேரம் தான செட்டு போய்ட்டு சார் காஸ்டியூம் என்னம்மா நேத்தானமா எடுத்தேன் அப்படின்ட்டு. இல்லை சார் அவர் எடுத்துக்கிறேன் நல்லா இருக்குன்றார் சார், அவர் எடுத்துக்கிறேன்றார் சார் அப்படின்ட்டு. என்னம்மா சொல்கிறாரு இது மாதிரி அவருக்கு ரொம்ப பிடிச்சி இது பண்ணார். இன்னைக்கு வரைக்குமே வந்து நிறைய பேர் வந்து இந்த காஸ்டியூம்ஸ்க்குனே ஒன் ஆஃப் த பெஸ்ட் அவுட்ஃபிட்ஸ்னு போடுறாங்க. இது சார் அடுத்தது என்னன்னா இப்போ நம்ம படத்துல போற போக்கில் லைஃபுக்கான அட்வைஸா ஒரு சில டைலாக்ஸை நீங்க எழுதிருப்பீங்க. அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை அதாகட்டும், இல்லை லைக் மற்றவங்களை வேதனைப்படுத்துகிற ஒரு சின்ன ஸ்மைல் கூட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அதெல்லாம் இன்னைக்கு இவ்வளோ ட்ரெண்டாகும் நினச்சிங்க. ஏன்னா நீங்கள் இப்போ கூட நிறைய ரீல்ஸில் பார்க்கலாம், அதெல்லாம் போட்டு நிறையா நம்ம ஷார்ட்ஸ் பார்க்குறோம். ஸோ அந்த டைலாக்ஸ் அந்த ரைட்டிங் பற்றிலாம் இல்லை தாங்க ஒன்ஸ் அகேன் வந்து இது எல்லாமே வெரி ஸ்ட்ராங் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஓஷோங்க. இந்த ஓஷோ புக்ஸ் படிக்கிற நிறைய பேருக்கு வந்து இவர் வந்து அங்கேருந்து இன்ஸ்பயர் இருக்கான்னு நல்லாவே தெரியாது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த வாவாவா தலைவாவே வந்து டோட்டல் படத்தோடைய ஒரு கன்சைஸ்டு லிரிசிஸ்டாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ வார் வேண்டாமே, இது வேண்டாமே, அது வேண்டாம் அதேமாதிரி சொல்லிட்டு நிறைய பேர் ஆக்சுவலாக தப்பாக நினச்சாங்க, வேறு யாருக்கோ பதில் சொல்லிட்டு இருக்காரு. அது ஆக்சுவலாக கிடையவே கிடையாது. நீங்கள் லிரிக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வாழ்ந்துட்டு போய் அடுத்த நிமிஷத்தை என்ஜாய் பண்ணிட்டு போய் அவனுடைய டோட்டல் கேரக்டரை கன்சைஸ் பண்ணுறதுக்காக தான் பண்ணதே தவிர மற்றபடி வந்து வேற யாருக்கோ வந்து குத்தணும் போகணும் வந்துன்றதுக்கு அந்த டைம்ல அப்படி ஒரு ட்ரெண்ட் இருந்துச்சுல சார். ஒருவேளை விஜய் சார் பாட்னா அஜித்துக்கு சொல்ற மாதிரி, அஜித் சார் பாட்னா விஜய் சொல்ற மாதிரி. பட் வி வர் வெரி கிளியர், அதாவது வேண்டாம், அது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் அப்படின்றப்ப அவன் நான் சொன்ன மாதிரி எப்படி அந்த கேரக்டர் வந்து ஒரு மிஸ்ஃபிட்டாக இருக்கானோ வந்துட்டு எனக்கு பிடிச்சதை நான் பண்ணேன், நான் ஏன் உங்கள் அம்மா பார்த்து நம்ம மறைக்கணும், அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், நான் சும்மா மற்றவங்களுக்காக வாழ்ந்துட்டே இருந்தால் எப்படி இது அப்படின்ற விஷயமா இருக்கட்டும். சரி அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அடுத்த நிமிஷம் நிச்சயமாக வாழ்க்கை இது. ஸோ அந்த கேரக்டர் வந்து இப்படி தானே ஒரு சுச்சுவேஷனை அப்ரோச் பண்ணுவார். ஸோ அதனால் அது ஒரு ஆர்கானிக்காக தான் வந்துச்சு. ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு விஜய்க்கு வந்து இந்த கதையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மோர் தன் த ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேயோட அவருக்கு இந்த கேரக்டர் பிடிச்சது, அவர் சொல்கிற விஷயங்கள் பிடிச்சது. இது நல்லா இருக்குண்ணா, இது ரொம்ப யங்ஸ்டர்ஸ்க்கு நல்லா கொஞ்சம் அப்பீலிங்காக இருக்கும், இது எவ்வளோ வருதோ இந்த மாதிரி டைலாக்ஸ் போடுங்க நீங்கள் அப்படின்னாரு. ஸோ அப்படி போட்டு டிசைன் பண்ணதுனா நிறைய சீன்ஸ் இது. ஸோ இன்ஃபேக்ட் வெரி ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் பார்த்தீங்கன்னா ஐ வில் நாட் சே இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் ஸ்க்ரீன் பிளே. எனக்கு நிறைய லூஸ் சீன்ஸ் மாதிரி தான் எனக்கும் தெரியும். அந்த சீனு ஒரு மேஜிக் பண்ணும், அந்த சீன் ஒரு மேஜிக் பண்ணணும்னு பண்ணமே தவிர அப்பா எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டுங்க. ஒரு நல்ல படத்தில் ஒரு சீன் எடுத்தால் கூட அந்த படம் புரியக்கூடாது, ஒரு நல்ல சீனில் ஒரு ஷாட் எடுத்தால் கூட அந்த சீன் புரியக்கூடாதுன்னு. அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ஒரு சப் ஆன்சர் மாதிரி சொல்கிறேன் நான். முள்ளுமுளரும் படம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? முள்ளுமுளரும் படத்தை வந்து ரீசெண்டாக வந்து ஒரு அமெரிக்கன் ரிவ்யூவர் ஒருத்தவங்க வந்து ரிவ்யூ பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் பண்ணியிருக்காங்க, பட் அவங்க பண்ணதுலாம் ரொம்ப வெரி க்யூனிவ். அவங்க என்ன சொன்னாங்க, முள்ளுமுளரும் இஸ் அ ஒன் சீன் ஃபிலிம் அப்படின்னாங்க. கெஸ் பண்ண முடியுதா ஒன் சீன் ஃபிலிம் ஏன் சொன்னாங்கன்னு? அதாவது அப்பா சொன்ன அந்த வார்த்தை தான், ஒரு சீன் உருகுனா கூட வந்து படம் புரியக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபடாஃபட் வந்து ரஜினி சாரை மீட் பார்க்க வருவாங்க. அவங்க 2 பேருக்கு நடந்த ஒரு சின்ன ஒரு காதல் இதில் வந்து பார்த்தா வாட்ச் எடுத்துகிட்டு கொண்டு போயிடுவாங்க, அதை துரத்திட்டு போவார். அந்த நேரத்தில் அலாம் அடிக்கும். அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேறு யாரோ ஒருத்தர் அந்த ஒர்க் பண்ணாத ஒருத்தர் வந்து இதை என்ன சொல்லிங்க அந்த விஞ்ச் ஆப்ரேட் பண்ணுவாங்க, ஷரத்பாபு வந்துடுவார். அந்த நேரம் பார்த்தா இவர் வந்து தண்ணியில் நினைஞ்சு வருவார். அதுக்கப்புறம் பார்த்தா சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த சஸ்பெண்ட் பண்ணனால தான் தண்ணி அடிக்க போவார், தண்ணி அடிக்க போனால தான் கை போய்டும். இப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஃபடாஃபட் வந்ததுக்கப்புறம் ஒரு சீட்டு கட்டால் சரிஞ்சிக்கிட்டே வரும்.
நீங்கள் ஒரு சீன் எடுத்தேன்னு கதை புரியாது உங்களுக்கு. அதுதான் பிரில்லியன்ட் ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்வாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் நம்ம அப்படி பண்ணுறது. அதேமாதிரி சீன் சொல்லுவாங்க. பட் எனக்கு பொறுத்தலாம் பார்த்தீங்கன்னா சச்சின் இஸ் நாட் சச் எ ஃபிலிம். நீங்கள் ஒரு சீன் உருவுனா கூட வந்துட்டு உங்களுக்கு வந்து பெருசாக பாதிப்பு இருக்காது. தட் இஸ் நாட் அ ப்ராப்பர் ஸ்க்ரீன் பிளே. எங்களுக்கு என்னென்னா ஒரு விஜய் அப்படின்றப்ப அந்த ஒரு சீன் ஒரு மேஜிக் மூமெண்ட்டு, அந்த ஒரு சீன் அந்த கேரக்டர் என்ஜாய் பண்ணுவாங்க, அந்த சிச்சுவேஷன் என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்றது மட்டுமே நாங்கள் பேங்க் பண்ணிட்டு போனோம் நாங்கள். ஸோ அதனால் அந்த டயலாக் எல்லாமே அப்படி ஆர்கானிக்காக வந்தது தான். ஓகே சார். ஸோ இப்போ சச்சின் வந்து கம்ப்ளீட்லி ஒரு காலேஜ் பேஸ்டு ஃபிலிமு. ஒரு இடத்துல கூட கிளாஸ் ரூம் சீனே வரவே காட்டலையே சார். வரவே எதனால வராது சார் அது? வரவே வராது. இத பார்த்துட்டு தான் நிறைய பேர் காலேஜ்னா இப்படிதான் இருக்கும் போல வெளியே நம்பி ஜாலியாகவே வந்துடுறாங்க சார். எங்கே ஓடுறாங்க, அங்கே ஓடுறாங்க, இங்கே ஓடுறாங்க, மழை வருது, இது வருது இல்லை முதலே டிசைட் பண்ணோம். இந்த இது வேண்டாம் இது. ஏன்னா எனக்கு என்னமோ அப்போவே விஜய் ஸ்லைட்லி மெச்சூர்ட். கிளாஸ் ரூம்குள்ளே என்னால் விஷுவலைஸும் பண்ண முடியல. ம். ஸோ அதனால் வந்து அவரே ஒரு டைமில் கேட்டார், என்ன கிளாஸ் ரூம் சீனே இல்லையே, இவர் எப்படி அப்படின்னாரு. இல்லை தேவைப்படல, கிளாஸ் ரூமில் போய் அவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியல இது. ஸோ அதனால் எங்களுக்கு வந்து அதுக்கு கதைக்கான இது தேவைப்படல, அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் தேவைப்படல. ஓகே சார். சார் அடுத்து என்னன்னா, இப்போ விஜய் சாரோட கேரக்டரா பார்க்கும்போது, அவருடைய பெர்சனல் ஸ்டோரி வந்து எங்கேயுமே ரிவீல் ஆயிருக்காது. அந்த ம். பிரீத்திங்கிற கேரக்டர் வரும்போது தான் ம். லைக் அவங்களுக்கு அம்மா இல்ல அப்படிங்கிறது கூட சொல்லியிருப்பாங்க. லாஸ்ட்டா ரகுவரன் சார் வந்ததுக்கப்புறம் தான் அந்த பெர்சனல் ம். விஷயங்கள் ம். பத்திலாம் தெரிஞ்சிருக்கும். அதுவுமே லைக் ஸ்கிரிப்ட் பண்ணும்போதே நீங்க லைக் இது கடைசியில தான் ரிவீல் பண்ணணும்னு பிளான் பண்ணி எழுதுனது தான். அதாங்க ரொம்ப ஒரு ஒரு வெரி சிம்பிள் லைனுங்க. இட்ஸ் ஸ்மால் ஒரு என்ன சொல்றது, அ சச்சின் கேரக்டர் மாரி தான் அது. இப்போ ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, கதையிலே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரெண்ட் தான் கரெக்ட்டா சொல்லுவா அவ. ஆ. இல்லடி நான் இப்போ போய் சொன்னேன் தப்பா இல்லடி எனக்கு தெரிஞ்சு அவ சச்சின புரிஞ்ச அளவுக்கு ஆக்சுவலா ஷாலினி புரிஞ்சிருக்க மாட்டாரு. ஸோ அதனால வந்துட்டு நாங்க எழுதும்போது என்னன்னா, இட்ஸ் வெரி ஸ்மால் லைன். ஒரு கேரக்டர் இப்படி வந்தா லவ் பண்ணா, ஒரு அன்யூஷுவல் மொமெண்ட்ல லவ்வ ப்ரப்போஸ் பண்ணா, அண்ட் ஹி வாஸ் சோ கான்ஃபிடென்ட். டெஃபினட்டா வந்து அந்த வைப் எனக்கு தெரியுதுன்றப்ப, அவ லைட்டா ட்ரிப் ஆயிட்டா போனா, லாஸ்ட்ல வந்து ஃபைன் லெட் மீ கோ அண்ட் டெல் ஹிம் அப்படின்னு சொல்லி இது பண்றப்ப தான் பார்த்தா, சின்ன ஒரே ஒரு ஃபிளிப் வச்சுக்கலாம். அது இப்ப நார்மலா தமிழ் படத்துல வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 4 ஒரு ஃபிளிப் எதிர்பார்ப்பாங்க. ஒரு ஒரு தெலுங்குல வந்து 8 ஃபிளிப்பு முடிஞ்சா வீட்டுக்கு போய் ஃபோன் பண்ணி கூட சொல்லுவாங்க. நீங்க மறந்துட்டாங்க ஒரு ஃபிளிப் சொல்றதுக்குன்னு ஃபோன் பண்ணி அவ்வளோ ட்விஸ்ட். மலையாளத்துல வந்து 1 ஃபிளிப் 2 ஃபிளிப் தான் இருக்கும். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, அவங்களுக்கு அதுவே சஃபிஷியன்ட்டா இருக்கும் ஸ்க்ரீன் ப்ளே பண்றது. ஸோ அது மாரி தான் நாங்க வந்து பேங்க் பண்ணோம். ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வேண்டாம் அது. சின்ன ஒரே ஒரு ஃபிளிப்பு. அவனோட ஐடென்டிட்டி அவன் கடைசி வரைக்கும் சொல்லவே இல்ல அது. அவன் அவனா இருந்திருக்கான்ற மாரி காமிச்சுக்கலாம். அதனால அது ஒண்ணு போதும்னு மட்டும் தான் நாங்க பேங்க் பண்ணோம் நாங்க. சார் இப்போ நேத்து நாங்க எல்லா படமா பார்த்துட்டு இருக்கும்போது தான் நோட் பண்ணோம். ஜெனிலியா மேமோட ஒரு போர்ஷன். அது நீங்க திரும்ப படத்துல இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணியிருப்பீங்க. அத நீங்க ம். நோட் பண்ணியிருக்கீங்களா? எது இது? ஒரே சீன் இருக்கும். அவங்க அந்த மார்க்கெட்ல வரப்போ ம். ஒரு ம். ப்ளூ ட்ரெஸ் போட்டுட்டு ஆமா. ஆமாமா. பண்ணிட்டு வருவாங்க. அத நீங்க திரும்பவும் கட் பண்ணா அடுத்த ஒரு 2, 3 மினிட்ஸ்ல அதே ஆமா. மான்டேஜ் யூஸ் ஆமா. பண்ணியிருப்பீங்க. அது தெரியாம நடந்ததா? இல்ல தெரியாம இருந்ததுன்னு சொல்லி ஆக்சுவலா நாங்க நெறைய எடுத்து வேற ஷூட் பண்ணோம். நெறைய கட் பண்ணோம். அதுல வந்த ஒரு மிஸ்டேக் தான் அது. ஸோ நெறைய ஆக்சுவலா வந்து பார்த்தா, ஃபர்ஸ்ட் வெர்ஷனுக்கும் இப்போ வெர்ஷனுக்குமே உங்களுக்கு வந்து நெறைய டிஃபரன்ஸ் இருக்கும். ஆக்சுவலா வெரி ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாரி வந்து திடீர்னு பயங்கர ஆக்ஷன் மாஸா பண்ற ஒருத்தர பயங்கர அர்பனா காட்டுறோம். நம்மளே சொன்ன மாரி தான். ஆஸ் எ ஃபேனா வந்து எனக்குமே வந்துட்டு இப்படியே இருக்கு. ஒரு காதலுக்கு மரியாதை விஜய் வந்து நம்ம வந்து இப்ப காதலுக்கு மரியாதை கிளைமாக்ஸ் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 100, 200 வாட்டி பார்த்துருப்பேன். அந்த கிளைமாக்ஸ் போர்ஷன் மட்டுமே. அவர் செயின குடுத்துட்டு போற போர்ஷன் மட்டுமே அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு, இப்படிப்பட்ட விஜய் நம்ம வந்து ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து அப்படின்ற மாரி தான் நம்ம நெனச்சு சேம் டைம் வந்து பார்த்தா, விஜய் ஏன் வந்து நான் முதல்லயே சொன்ன மாரி எல்லா கதையும் ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சிருந்தாருன்னா, ரொம்ப மொனோட்டனஸா ஒரே மாரி பண்றானே, ஒரே பேட்டர்ன் போய் விழறேன் நானு. ஏதாவது கொஞ்சம் ஒரு அர்பனா, ஸ்டைலிஷா பண்ணலாமேன்றப்ப தான், நான் போய் சொன்னப்ப டக்குன்னு அவருக்கு வந்து, ஆஹா! இதுதானே நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு அமைஞ்சது. ஸோ அதனால அ ஓகே சொல்ட்டாரு அப்படின்னு சந்தோஷப்படுறதா, திடீர்னு அப்ஸ்ட்ராக்ட்டா ஒரு கன்டென்ட்க்கு ஓகே சொல்லியிருக்காரு சந்தோஷப்படுறதான்றது, தானு சாருக்கு, தானு சார் சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே ஒரு என்ன சொல்றது, ஒரு சந்தோஷத்திலயும் ஒரு கலவரம் தெரியுது. இந்த கதைய ஓகே பண்ணிட்டாரா? அப்படின்ற மாரி அவங்களுக்கு ஆனா ஓகே பண்ணிட்டாரு. எப்படின்னா, இப்ப நார்மலாங்க எந்த ஹீரோஸுமே, "அண்ணா எனக்கு ஒரு 2 டேஸ் டைம் குடுங்கண்ணா. நான் திங்க் பண்ணிட்டு சொல்றேண்ணா." அப்படின்னு நார்மலா சொல்லுவாங்க. இவரு என்னன்னா, நான் கதை சொல்லி முடிச்சோனே சொல்றாரு. "ஒரு 1/2 அன் ஹவர்ல இந்த படத்த பண்ண டிசைட் பண்ணிட்டேன்." அப்படின்றாரு. நான் வந்து அடையாறுல இருந்துட்டு டி நகர் தானு சார் ஆஃபீஸ்க்கு போறதுக்குள்ள வந்து தானு சார் ஃபோன் "அம்மா தம்பி ஃபோன் பண்ணுச்சும்மா, பண்றேன்னு சொல்லிடுச்சும்மா. நீங்க வாமான்னாரு. அந்த அளவுக்கு வந்து இன்ஸ்டன்ட் யூ டூக் எ டெசிஷன் அது. ஸோ அப்படின்றப்ப என்னன்னா, எல்லாருக்குமே சுத்தி இருக்கிறவங்க நான் தப்பா சொல்லவே இல்லைங்க. அவங்க எல்லாருக்கும் என்னன்னா, இதுதானே ஒர்க் ஆகுது. எதுக்கு கொண்டு போய் ஒரு இப்போ வேற ஏதோ பேட்டர்னுக்கு மாத்துறாங்க. அப்படின்றனால போஸ்டர் பார்த்தோன்னே டென்ஷன் ஆகுறாங்க. கண்மூடி திறக்கும்போது சாங் ரெக்கார்ட் பண்ணா ஐயோ! என்னங்க சாங் இது? என்னங்க இது? அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. ஸோ அதனால சம்வேர் டூ மேக் திங்ஸ் ஹேப்பன், ஐ வாஸ் ஃபோர்ஸ்ட் டூ மேக் சம் காம்ப்ரமைஸ். ஸோ வந்து என்ன சொல்றது, உங்களுக்கு பிபாஷா பாசுவா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்பா படம் பார்த்துன்னு சொன்ன ஒரு விஷயம் வந்து ப்ரூட்டலா சொன்ன ஒரு இதுன்னா,
எதுக்குடா பிபாஷா பாசு தேவையே இல்லையே இது. யாரு உன்னை கேட்டா எதுக்கு கொஞ்சம் ஃபர்மா இது பண்ணிக்கலாம்னா பட் என்னன்னா சம்வேர் டு மேக் திங்ஸ் ஹேப்பன் ஐ ஹேட் டு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்துட்டு ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெரி ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் ஐ வாஸ் நாட் ஹாப்பி வித் த ஃபைட் ஆல்சோ. இப்போ ஒரு சினிமாவில் ஒரு ஒரு டயலாக் இருக்கும், சாங் ஃபார் சாங் ஃபைட் ஃபார் ஃபைட்னுவாங்க. இங்கே ஒரு சாங் வந்தே தீரணும், இங்கே ஒரு ஃபைட் வந்தே தீரணும், அதுக்காக ஒரு ஃபைட்டை சொருகுவாங்க. அப்படி தான் நாங்கள் சொருகியிருக்கோம். அதனால வந்து எனக்கு பிபாஷா போஸ்னும் சரி ஃபைட்டும் சரி ஐ வாஸ் நாட் கம்ஃபர்டபுள். இது நான் லைட்டாக அந்த ரீரிலீஸ் அப்போ சார் அப்படியே ஒன்றுமே இருக்காதுமா ஃபர்ஸ்ட் ஹாஃபோட படம் முடிச்சிடுமா அப்படின்னாரு. அதுக்காக வந்து ஃபைட்டாவது இருக்கட்டுமா, நான் பிபாஷா பாஸோடைய சாங்கு அந்த பிகினிங் இந்த எரோட்டிக் போர்ஷனாக தூக்கிறேன் நான். ஸோ அதனால் நாங்கள் இந்த ரீரிலீஸில் வேறு கொஞ்சம் நிறைய ட்ரிம் பண்ணிட்டே வந்தோம். நிறைய வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா நிறைய சீன்ஸ் ஆக்சுவலாக ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, நிறைய சீன் அப்படியே சாப் பண்ணிட்டு வந்தோம் நாங்கள். ஆக்சுவலாக எங்கள் 2 பேருக்கும் ஒரு கனெக்டிங் எலிமெண்ட்ன்றது இளையராஜா. ஆக்சுவலாக சச்சின் கம்போசிங் தானே வந்தோம் நம்ம. அதை தவிர எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம்ல. நாளைக்கு பிபாஷா பாசு சாங் கம்போஸ் பண்ணாமல் இதுக்கே நீ எவ்வளோ ரெடி பண்ணுறேன்னா அந்த சாங்க்கு நீ எவ்வளோ ரெடி பண்ண வேண்டிய